அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. கர்த்தர் கிருபையாக கொடுத்த இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரவெல்லாம் காத்தார், ஒரு புதிய நாளை நமக்கு தந்து அதிகாலையில் எழுந்து அவருடைய சமூகத்தில் வரவும் அவரை பாடி ஆராதிப்பதற்கும் தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். கடந்த நாட்களெல்லாம் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பதைப் போல அவர் நம்மை சுமந்தார். அற்புதமாய் நம்மை வழி நடத்தினார், ஆசீர்வாதமாய் நம்மை நடத்தினார். அந்த பரிசுத்த தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 143 சங்கீதத்தினுடைய 6, 7, 8 வசனங்களை நாம் வாசித்து நாம் பாடி சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கப் போகிறோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் அதிகாலையில் சீக்கிரமாகவே எழுந்து அவருடைய சமூகத்தில் வாஞ்சையோடும் தாகத்தோடும் விருப்பத்தோடும் வந்திருக்கிற உங்களுக்கு புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் தந்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. இந்த காலை நேரத்திலும் இந்த சங்கீதம் 143 6, 7, 8 வசனங்களை நான் வாசிப்போமா? என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, என் கைகளை உமக்கு நேராக நான் விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடு. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு சீக்கிரமாய் எனக்கு பதில் தாரும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். தேவனே, உம்முடைய முகத்தை எனக்கு ஒரு நாளும் மறைக்க வேண்டாம் ஆண்டவரே. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆமென். அதிகாலையில் இந்த காலை நேரத்தில் உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. நான் உம்மையே முற்றிலும் முழுவதும் நான் நம்பி இருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கைகளை விரிக்கிறேன், ஆத்துமாவை உயர்த்துகிறேன். எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி கரங்களை வானத்துக்கு நேராக நாம் விரிக்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கரங்களை விரித்து ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாகவே எழுந்து உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதனைக்காக, உம்மை தொழுது கொள்வதற்காக, உம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அதிகாலையில் நான் ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னதைப் போல, சங்கீதம் 5:3 சொல்லப்பட்டதைப் போல ஆண்டவருடைய முகத்தை தேடி உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு, உம்மை பாடி ஆராதிப்பதற்கு, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, உம்மால் வழிநடத்தப்படுவதற்கு உம்மை சார்ந்து கொள்ளுகிற நம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய அழகான கண்கள் அவர்களை பார்க்கட்டும். அவருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறீர். அவர் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டத்தை அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் அறிந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களை கூட இருந்து அற்புதமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும், கிருபையாய் நடத்தும். அப்பா, இந்த நாளிலும் ஒரு புதிய ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஜெப வாழ்க்கையில் வளர்ந்து பெருகட்டும். ஆவிக்குரிய மந்த நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. சந்தித்த போராட்டங்களின் நிமித்தம், சந்தித்த இழப்புகளின் நிமித்தம், பலவிதமான சூழ்நிலைகள் நிமித்தம் உடைந்து போய் வந்திருந்தாலும் இந்த காலை நேர ஆராதனையில் அவர்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பிரசன்னம் நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். உம்மை சார்ந்து கொள்ளட்டும், உம்மை பற்றி கொள்ளட்டும், உம்மை பிடித்து கொள்ளட்டும், உம்மால் நடத்தப்படட்டும், உம்மால் பாதுகாக்கப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே.
புல்லில் மேல் இறங்குற பனியை போல உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். அவர்களோ அவளை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இரவிலும் என் கைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொன்னதை போல 77:2 ஆண்டவரே, ஒத்தாசை பெரும் பர்வதங்களுக்கு நேராக கரங்களை விரித்து கண்களை ஏறெடுத்து நோக்கி பார்க்கிற ஒவ்வொருக்கும் ஒத்தாசை அனுப்புவீராக, உதவி அனுப்புவீராக, ஜெயத்தை தருவீராக, வெற்றியை தருவீராக, மேன்மைகளை தருவீராக. தடைகள் விலகட்டும், சத்துருவின் வஞ்சங்கள் அழிக்கப்படட்டும். நன்றி ஆண்டவரே, உடைய கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்வதைப் போல ஆண்டவரே, எனக்கு சீக்கிரமாய் செவி கொடும், என் ஜெபத்திற்கு சீக்கிரமாய் பதில் தாரும் என்று கேட்டுக்கொண்ட வசனத்தின்படியே பல நாட்களாய் உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு இன்றைக்கு ஒரு பதில் வரட்டும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு ஒரு வழி திறக்கப்படட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு புது வழிகளை திறந்து திருநாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நோக்கி பார்க்கிறோம், முகத்தை நோக்கி பார்க்கிறோம், பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம், ஒத்தாசையோட பர்வதமாக நோக்கி பார்க்கிறோம். கிருபை செய்யும், கிருபை செய்யும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆராதனையை பொறுப்படுத்த நடத்தும், நாளை ஆசிர்வதித்து தாரும், ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொருவரோடு நீர் பேசும் கிருபை உள்ள வார்த்தைகளை தாரும். கொடிய நாட்களில், கொடூரமான நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். இந்த கொடிய நாட்களை கடந்து போவதற்கு வேண்டிய கிருபை தயவு இரக்கத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி ஆராதித்து வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை சொல்லி பாடி திருநாமத்தை நாம் உயர்த்தலாம். தேவன் மத்தியில் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக, இயேசுவானவர் மகிமைப்படுவாராக, பரிசுத்த ஆவியாகிய தேவன் மகிமைப்படுவாராக, திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக, திரியேக தேவன் மகிமைப்படுவாராக, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாக இருக்கிற மகிமைப்படுவாராக, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் மகிமைப்படுவாராக, நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் மகிமைப்படுவாராக, உன்னதமான தேவன் மகிமைப்படுவாராக, உயர்ந்தவரும் சிறந்தவருமாய் இருக்கிற தேவன் மகிமைப்படுவாராக, அந்தகார இருளின் ஆச்சரியமான ஒளி கலைத்த தேவன் மகிமைப்படுவாராக, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை கொடுத்த தேவன் மகிமைப்படுவாராக, விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு கிருபை செய்கிற தேவன் மகிமைப்படுவாராக. தேவனுடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக, தேவனுடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேல் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். சேனைகளில் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளில் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரே, துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, நீர் பரிசுத்தமான தேவனாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். உம்முடைய கிருபை இறங்குவதாக. காலையில் உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்குகிற தேவனே, இந்த காலை நேரத்தில் திருப்தியாக்குவீராக. உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை மூடுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா சோர்வுகளும் மாறட்டும், எல்லா கலக்கங்களும் மாறட்டும், எல்லா தடுமாற்றங்களும் மாறட்டும், மனக்காயங்கள் ஆற்றப்படட்டும், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற நிலைகள் மாறட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே,
இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோமும் சேத்தா செவிகளை நீர் திறந்து செய்வோமும் சேர்த்தா இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே ஆமென் சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயமங்காத பிரகாசமே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார் கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார் இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பரம வைத்தியரே உமக்கு ஸ்தோத்திரம் பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார் மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயமங்காத பிரகாசமே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்த சுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே
மறிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். இயேசு வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென் ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென் ஆமென். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென் ஆமென். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. போற்றி துதிப்போம் என்றே தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என்றே தேவனை புதிய இதயமுடனே ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். ஏற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாமே என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பு என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாக மனதோடே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். Alleluia, 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 Alleluia. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இணைந்து சொல்லுவோமா? உன்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. என்னை மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா.
என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீதானையா, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் என்னை மறவாமல் நினைத்தீரையா, என்னை மறக்காமல் மறக்காமல் நினைத்தீரையா. அந்நாளை நினைவு கூர்ந்தவர், நோவாவை நினைவு கூர்ந்தவர். ஆண்டவரே, எங்களையும் நீ நினைவு கூறுகிறீர். இந்த காலை நேரத்தில் கடந்த நாட்களில் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு நீ நினைவு கூறுகிறீர். உடைய பரிசுத்தத்தின் நாமம் மகிமைப்படட்டும். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்களை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரிந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொன்னீரே. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி எங்களை மறக்காமல் இருக்கிற தேவனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உறவினர்கள் மறந்தார்கள், சொந்தங்கள் மறந்ததப்பா, நண்பர்கள் மறந்தார்கள், நெருங்கி இருக்கிறவர்கள் மறந்தார்கள், உதவி செய்வேன் என்று வாக்களித்தவர்கள் மறந்தார்கள். ஆனால் தீரங்களை மறக்காமல் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் அப்பா. என்னை எல்லாரும் மறந்து விட்டார்கள், எல்லாரும் என்னை தனிமைப்படுத்தி விட்டார்கள், யாரும் என்னை மதிப்பதில்லை, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தில் வேதனையோடு காணப்பட்டாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் நீ தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம், நீ தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடி சென்று அற்புதங்களை செய்து சுகத்தை கொடுத்து ஆதரித்து அன்பு காட்டிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா நீர் ஆண்டவரே. இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலை தருவீராக, அவளை தேற்றுவீராக, ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடைவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. அவர்களும் அருகில் நெருங்கி வருவதற்கு உதவி செய்யும், தேவ உறவில் வாழ்வதற்கு உதவி செய்யும், தேவ ஐக்கியத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும், உடைய சத்தம் கேட்பதற்கு உதவி செய்யும், உடைய சித்தம் செய்வதற்கு உதவி செய்யும், உம்மால் நடத்தப்படுவதற்கு உதவி செய்யும், உமக்கு கீழ்ப்படிவதற்கு உதவி செய்யும். உணர்வுள்ளவர்களாக இருக்கட்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கட்டும். நீர் பேசுகிறதை உணர்ந்து திருந்துகிறதற்கு வேண்டிய ஒரு மனதை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் கடினமாகாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. மன ரம்மியம் உள்ளவர்களாக இருக்கட்டும், மன மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்ததில் திருப்தியாக இருக்கட்டும். தேவனுக்கு பிரியமாய் வாழட்டும், தேவனால் நடத்தப்படட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறார்கள், முகம் வெட்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் அப்பா, காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும் அப்பா, காத்துக்கொள்ளும் அப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. சங்கீதம் 14 சொல்லியிருக்கிறபடி, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தரவு அள்ளி செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே.
கனப்படுத்துங்கப்பா. வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உறவுகள் மூலம் வருகிற பிரச்சனைகள், சரத்தில் இருக்கிற போராட்டங்கள், வருமானங்களில் இருக்கிற போராட்டங்கள், பொருளாதார மந்த நிலைகள், தொழிலில் இருக்கிற பலவிதமான நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், 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 விலகட்டும். அப்பா நன்றி ஆண்டவரே. இப்படி பேசிக்கொண்டு இருக்கிற நம்முடைய தயவுக்காக மக்களே, அதிகாலை நேரம் கிருபைகள் அதிகமாய் வெளிப்படுவதாக, தயவு வெளிப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆராதிப்போமா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே, தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா. இந்த உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நான் நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நான் நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். பல நாட்கள் பலவிதமான சத்ருவின் போராட்டங்கள் நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிறவளை கர்த்தர் பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, ஆறுதல் படுத்துவீராக. சத்துருக்களை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிற கிருபைகளை தந்து உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமூகத்திற்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பான தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரி, வாலிப தம்பி தங்கைகள், ஆண்டவரே கல்லூரியிலே படிக்கிற தம்பி தங்கைகள், பள்ளிக்கு போக தொடங்கி இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாரும் இதனுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவர்கள், தனியாரில் வேலை பார்க்கிறவர்கள், உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள், தேவையோடு இருக்கிறவர்கள், சத்துருவோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், இருளின் அதிகாரத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், தடுமாற்றத்தோடு இருக்கிறவர்கள், திசை தெரியாமல் பயணிக்க முடியாமல் தடுமாறி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நான் எது செய்தாலும் வாய்ப்பதில்லை, எது செய்தாலும் தோல்வி, எது செய்தாலும் எனக்கு வெற்றி இல்லை, எது செய்தாலும் எனக்கு நஷ்டம், எது செய்தாலும் என் மேல் பழி வருகிறது, தேவையில்லாமல் நான் குற்றம் சாட்டப்படுகிறேன் என்று சொல்லி பலவிதமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் இப்படி கிருபையின் கரம், இரக்கத்தின் கரம், தெய்வன் கரம் நீட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளி கலைத்த தேவனே, இந்த ஒளியிலே நிலைத்திருப்பதற்கு, நிலை கொண்டிருப்பதற்கு கிருபைகளை தாரும். சத்ருவின் வஞ்சக வலையில் விழுந்து விடாதபடி, சத்ருடைய ஏமாற்றங்களுக்கு உடன்பட்டு விடாதபடிக்கு தனித்து நின்று கர்த்தரோடு நின்று வெற்றி பெறுவதற்கு கிருபைகளை தாரும். இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதித்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும்
அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார். நானும் உங்களுக்காக தனி ஜெபங்களில் சபையாரும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறார்கள். உங்கள் ஜெப குறிப்புகளை மனதில் வைத்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அநேகர் எங்களோடு கூட தொடர்பு கொள்கிறீர்கள். உங்களுக்காக கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் பதிவிடுகிற ஜெப குறிப்புகளுக்காக விசேஷமாய் ஜெபித்து தாங்கி வருகிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் மகிமையான காரியங்களை செய்து ஒரு கண்ணீரை துடைத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராக. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் பிசாசை மேற்கொள்ளுதல் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய நடத்துதல் இல்லாமல், தேவனுடைய ஆலோசனை இல்லாமல், மனம் போன போக்கில் போய் எங்கேயாவது சிக்கிக்கொள்ளாமல் காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு கிருபைக்காக நாம் இன்றைக்கு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நாம் மேற்கொள்ள வேண்டும், சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டும், பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும், பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள வேண்டும், பிசாசின் அடிமைத்தனங்களை மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய் வெற்றி பெற்றவர்களாய் நிற்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பிசாசுக்கு அடிமையாய் கிடப்பதற்கு அல்ல, அவனிடத்தில் தோற்று போவதற்கு அல்ல, அவருடைய தந்திரங்களுக்கு நாம் விழுகிறவர்களாக அல்ல, எழுந்து நிற்கிறவர்களாய் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரத்தை கொடுக்கிறார். சீசர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் நோய்களை குணமாக்கவும் அவளுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார் என்று லூக்கா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, சத்துருக்களை மேற்கொள்ளுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபையும் வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, ஆகையால் பரலோகங்களே, எஸ், அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே கலிகுருங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். நீங்க கவனிங்கள், ஒரு கொடிய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித நேயம் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு குறைந்து போன ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நூதனமான பாவங்கள் வெளிப்படுகிற காலத்தில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் கூட தடுமாறி கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அநேகரை சத்துரு பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறான். சிலரை சோர்ந்து போக பண்ணி வைத்திருக்கிறான். அனைவருடைய பரிசுத்தத்தை இழக்கும்படி வைத்திருக்கிறான். ஆண்டவர் மேல் இந்த அன்பை இழக்கும்படி பண்ணி வைத்திருக்கிறான். ஆகவே சத்துருவானவனுக்கு தெரிகிறது, இனி கொஞ்ச காலம்தான் உண்டு. அந்த கொஞ்ச காலத்தில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சித்து ஏமாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி நூதனமாய் போராடுகிற ஒரு காலம், பஞ்சகமாய் போராடுகிற ஒரு காலம், தடுமாற பண்ணுகிற காலம், மயக்கத்தில் வைக்கிற ஒரு காலம், திசை மாறி பயணிப்பதற்கு வழிகாட்டுகிற ஒரு காலத்துக்குள் நாம் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, விடுதலை பெற்ற நாம், தேவனால் விடுவிக்கப்பட்டவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும். சத்துருவினுடைய வஞ்சகங்களை மேற்கொள்ள வேண்டும். லூக்கா 10:19 சொல்லுகிறார், அவைகள் ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாது. அப்ப நம்ம தான் உங்களை மேற்கொள்ளணும், ஜெயம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் அந்த கிருபையையும் இந்த காலை நேரத்தில் நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதற்காகத்தான் தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, மார்க்கு 16:17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஆமென். அங்கு பார்க்கிறோம், சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அவைகள் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. லூக்கா 10:19 பார்க்கிறோம். மார்க்கு
17-18 வசனங்கள் தான் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. சத்துருவை மேற்கொள்ள, சத்துருவை துரத்த, அவருடைய வல்லமைகளை அழிக்க, அவருடைய கிரியைகளை அழிக்க, அவருடைய தந்திரங்களை அழிந்து கொண்டு அவனை மேற்கொள்ளுவதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை தருகிறார். ஆமென். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்றைக்கும் நான் அடிமைப்பட்டு போய் கிடப்பதற்கல்ல, பயந்து போய் கிடப்பதற்கல்ல, தடுமாறி கொண்டிருப்பதற்கல்ல, என்னால் ஒன்று முடியாது என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கல்ல, சத்துருவுடைய வஞ்சகங்களை, சத்துருடைய ஏமாற்றங்களை மடங்கடித்து முன்னேறி ஜெயம் பெற்றவர்களாய், வெற்றி பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த கிருபைகளை நாம் தேவ சமூகத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் அடிமையாய் கிடந்தோம், நமக்கு தெளிவில்லாமல் இருந்தோம், அறியாமல் இருந்தோம், அடிமைப்பட்டு போய் கிடந்தோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை விடுவித்தார். அப்போஸ்தலனாகிய புனித பவுல் எபேசியருக்கு எழுதுகிற போது 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். தேவன் நம்மை உயிர்ப்பித்தார். ஆமென். நாம் மரித்து போய் கிடந்தோம். ஆமென். மரித்து போய் கிடந்தோம். ஆனால் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை உயிர்ப்பித்தார். ஆமென். 2வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆண்டவர் சொல்றார், திரும்ப நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு அடிமையாகி விடக்கூடாது. நம்ம விடுவிக்கப்பட்டு விட்டோம். உலக வழக்கத்தின்படி நம்ம நடந்தோம், கீழ்ப்படியாது நம்ம நடந்தோம், மனம் போன போக்கில் நடந்தோம். இப்ப கர்த்தர் நம்மை தேடி வந்தார், நம்மை விடுவித்தார், நம்மை ரட்சித்தார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றி விட்டார். இனி திரும்பவும் அடிமைத்தனத்துக்கு நம்ம உட்படாமல் சத்துடைய வஞ்சகங்களை, மனிதனுடைய பலவிதமான நூதனமான காரியங்கள் நாம் விழுந்து விடாதபடிக்கு நாம் விடுவிக்கப்பட்ட நிலைமையில் நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள் வளர்ந்து பெருக வேண்டும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே சத்துருக்களை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென். அவர் தந்திரக்காரன். ஆமென். அவன் வல்லமை உள்ளவன் அல்ல. அந்தகாரத்தின் வல்லமைகளை உரிந்து கொண்டார் கர்த்தர் சிலுவையிலே. அவன் தந்திரத்தை தன் கையில் வைத்திருக்கிறான். அந்த தந்திரத்தை கொண்டு, அவனுடைய தந்திரத்தை வைத்து நாம் விழிப்பில்லாமல், தெளிவில்லாமல், நம்ம எச்சரிக்கையாக இல்லாமல் இருந்தால் அந்த தந்திரத்தில் விழ வைப்பதற்கு போராடுகிறான். அநேக வாலிப தம்பிகளை தந்திரத்தில் பிடிக்கிறான், அநேகரை தந்திரத்தில் பிடிக்கிறான். ஆமென். வசீகரத்தை காண்பிக்கிறான். வஞ்சகத்தின் மூலம், ஏமாற்றுதலின் மூலம் பிடித்து தன்னுடைய திட்டத்தை செய்வதற்கு சத்துரு போராடுகிற ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய புனித பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துடைய 26வது வசனத்திலே, 2 தீமோத்தேயு 2:26 பாருங்கள். பிசாசுனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். இங்க பாருங்க, பிசாசு இச்சைப்படி அவனை பிடிக்கிறான். சிலவங்களை பிடிக்கிறான். ஆண்டவர் ஒரு மனிதனை பிடிக்கிறார், ஆனால் பிசாசு ஒரு மனிதனை பிடிக்கிறான். ஆண்டவர் பிடிப்பது தன் உன்னதமான தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, பிசாசு தன் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு மனிதனை பிடிக்கிறான். ஆண்டவர் தன்னுடைய உன்னதமான தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பிடித்திருக்கிறார். சத்ருவானவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு அப்படிப்பட்ட மக்களை அவன் தேடிக்கொண்டே இருக்கிறான். ஏதாகிலும் ஆசை வார்த்தைகளை காண்பித்து, வஞ்சகமாய் காத்து, கவர்ச்சியை காண்பித்து, இவ்வுலகத்து சிற்றின்பங்களை காண்பித்து, பணத்தை காண்பித்து, பொருளாசையை காண்பித்து, எப்படியாகில் மயக்கி தன் இச்சையை நிறைவேற்றுவதற்கு மனிதனை பிடித்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட தந்திரத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்கு தான் கர்த்தர் அந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. எபேசு திருமுகத்துக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், பிசாசின் தந்திரங்களை நீங்கள் எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம பிசாசின் தந்திரங்கள் நமக்கு நல்ல தெரியும். ஆசை வார்த்தைகளை காட்டுவது, இந்த உலகத்தின் ஆசைகளை காண்பிப்பது, உலகத்தின் சிற்றின்பங்களை காண்பிப்பது. இயேசுவை கூட சத்ருவான் பாருங்கள், ஒரு உயர்ந்த மலையின் மேல் கூட்டி கொண்டு போய் இந்த உலகத்தை எல்லாம் அவனுக்கு காண்பித்து என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பிசாசின் வஞ்சக வலையில் நாம் விழுந்து விடாதபடிக்கு நாம் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். எப்படி சத்ருவை நம்ம மேற்கொள்ள முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் சத்ருவை நம்ம மேற்கொள்ள முடியும். தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். அப்போதான் சத்துருக்களை என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். வேதம் என்ன சொல்லுகிற? பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், ஒத்து போகாதிருங்கள்.
அப்போ பிசாசுக்கு என்ன பண்ணும்? நம்ம எதிர்த்து நிற்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு சரணத்தை பாடுவோமா? ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே சொல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கோ உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கோ உறைவிடம். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென். வெளிப்படுத்துதல் 20:10 மோசம் போக்குகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசம் போக்குகிறவன். ஆமென். கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று யோவான் 10:10 நம்ம வாசிக்கிறோம். ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறவன் என்று 1 யோவான் 3:8 நாம் வாசிக்கிறோம். அவன் மயக்கத்தில் வைக்கிறவன், அவன் மோசம் போக்குகிறவன், அவன் நம்மை ஏமாற்றுகிறவன், அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறான் என்று யோவான் 8:44 நாம் வாசிக்கிறோம். சத்துரு சோதனைக்காரன் என்று லூக்கா 4:2 வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:8 நீங்கள் வாசிக்கிற போது 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். நீங்கள் விழித்திருக்காவிட்டால், தெளிவுள்ளவர்களாக இருக்காவிட்டால், வசனத்தில் பிடிப்பில்லாதவர்களாக இல்லாவிட்டால், தேவனை சார்ந்து கொள்ளாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஜெபிக்கிறவர்களாய், தேவ உறவை காத்து கொண்டு வாழுகிறவர்களாய் இல்லாமல் இருந்தால் சத்துரு எப்படிப்பட்டவனை வஞ்சித்து விடுவான், ஏமாற்றி விடுவான். தேவ உறவில் வாழுங்கள், தேவ சத்தம் கேட்டு வாழுங்கள், தேவ சித்தம் செய்து வாழுங்கள். தேவ நோக்கத்திற்காக வாழுகிற அனுபவத்துக்கு நேராக நாம் கடந்து வர வேண்டும். மார்க்கு 13:22 பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது. மார்க்கு 13:22 பாருங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆனால் அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உன்னத நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒரு குறிப்பிட்ட தரிசனத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், திறப்பில் நிற்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மன்றாடி ஜெபிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஜாமங்காத்து ஜெபிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அற்புத அடையாளங்கள் மூலம் கர்த்தருடைய வசனத்தை உறுதிப்படுத்தி விட வேண்டும் என்று தேவ நாமத்திற்கு வைராக்கியம் பாராட்டி வாழ்வதற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட இந்த கடைசி காலத்தில் சத்துரு தடுமாற பண்ணி விடுவான், வஞ்சித்து விடுவான், ஏமாற்றி விடுவான், திசை திருப்பி விடுவான். அவர்கள் விழுந்து விடுவதற்கு வாய்ப்புண்டு, கரைபடுவதற்கு வாய்ப்புண்டு, தீட்டுப்படுவதற்கு வாய்ப்புண்டு, ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே அதற்கெல்லாம் நம்ம உடன்படாமல் நம்ம விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பிசாசின் வஞ்சகங்களை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்.
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பிசாசுடைய கிரியை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆகவே அந்த சத்துருவின் கிரியைகளை அழித்து நாம் ஜெயமுள்ளவர்களாய் வெற்றி பெற்றவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கலை வெற்றி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். சத்துருக்களை மேற்கொண்டு ஜெயமெடுப்பதற்கு வேண்டிய உன்னதமான அபிஷேகத்தை, வரங்களை, வல்லமைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா. கொடிய நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டு என்று சொல்லி பலவிதமான பாவக்கிரியைகளில் ஒரு மனிதனை தள்ளிவிடுவதற்கு அவன் போராடி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே ஒரு ஆவிக்குரிய விழிப்பும், ஒரு ஆவிக்குரிய தெளிவும், ஒரு ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலும், தேவனை சார்ந்து தேவன் பக்கமாய் நின்று அவராலே வழிநடத்தப்பட்டு அவராலே போதிக்கப்பட்டு நம்ம வாழுகிற பொழுது அந்த சத்துடைய வஞ்சகங்களை நாம் தவிர்த்து வெற்றியாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. நல்ல கரலை வெற்றி ஆமென் சொல்லுவோமா? தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு, யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு, முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். ஆமென். தம்முடைய சத்துருக்களை கர்த்தர் மேற்கொள்ளுவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் மேற்கொள்ளுவார். ஆமென். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சத்துரு சகல வல்லமைகளை மேற்கொள்ள ஆமென் கர்த்தருக்கு அதிகாரம் நம்மை கொடுத்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். ஆமென். ஒரு ஆவிக்குரிய தெளிவை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஒரு ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஒரு ஆவிக்குரிய விழிப்பை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். எந்த முடிவுகளை எடுத்தாலும், எந்த வழியில் பயணித்தாலும் தேவனுடைய ஆலோசனைகளை கேளுங்கள். தேவனுடைய சத்தம் கேட்பதற்கு விரும்புங்கள். தேவனால் வழிநடத்தப்படுவதற்கு விரும்புங்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவருடைய தேவனுடைய புத்திரராக இருக்கிற இந்த வேதம் சொல்லுகிறபடி அவருடைய ஆலோசனைகள், அவருடைய வழிநடத்துதலின்படி, அவருடைய பாதுகாப்புள்ள, அவருடைய பராமரிப்பில் நாம் இருக்கிற போது சத்துரு நம்மை தொடவே முடியாது. உன்னதமானுடைய மறைவிலே சர்வவல்லுடைய நிலையில் நம்மை மறைத்துக் கொள்வோம். ஆமென். ஆண்டவர் நம்மை வேலையடித்து பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை வேலையடித்து பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சபைகளை கர்த்தர் வேலையடித்து பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அழைத்த அழைப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவ உறவு, இவைகளெல்லாம் கர்த்தர் வேலையடித்து பாதுகாக்க வேண்டும். எங்கிலும் சத்துடைய வல்லமைகள் வந்து விடாதபடி ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு நாம் தேவனை சார்ந்து கொள்வோம். அவர் நமக்கு துணையாக இருந்து நிச்சயம் நம்மை நடத்துவார். இணைந்து நாம் சரணத்தை பாடி நாம் ஜெபித்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை, அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்து இந்த காலை நேரத்தில் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம்.
எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், சர்வ வல்லமை பொருந்தவருமாயிருக்கிற தேவாதி தேவனே, இந்த காலை நேரத்துடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கருத்து நான் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்று சத்துருக்களை மேற்கொண்டு, பிசாசின் தந்திரங்களை மேற்கொண்டு, அடிமைத்தனங்களை மேற்கொண்டு ஜெயமாய் வாழ, வெற்றியாய் வாழ ஒவ்வொருவருக்கும் இந்த காலை நேரத்தில் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவைகள் ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது என்று சொன்னீரே. பிசாசு வைத்திருக்கிற வஞ்சக வலைகள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசு வைத்திருக்கிற மோசம் போக்கும் காரியத்தை விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் காக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற கிருபை, பிசாசை மடங்கடிக்கிற கிருபை, அவன் மேல் ஜெயமெடுத்து வெற்றியாய் வாழுகிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விட பிசாசு வஞ்சிக்கிற காலம். ஆகவே அது உன்னத நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், திறப்பில் நிற்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அநேகரை ரட்சிப்புகள் நடத்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உடைய சிநேகிதராய் வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை சத்துரு தொடாதபடி, அசுத்த வல்லமைகள் தொடாதபடி, இப்பிரபஞ்சத்தின் பொல்லாதாவிகள் தொடாதபடி ஆண்டவரே நீர் கிருபையாய் காக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வல்லமை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய பிரசனம் மூடி நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க கிருபைகளை தாரும். நீர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி. அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மால் நடத்தப்படட்டும் தேவனை. ஒவ்வொரு நாளும் இவர்கள் நடத்தப்படட்டும், ஒவ்வொரு நாளும் நடத்தப்படட்டும். பணத்தை காட்டி, சிற்றின்மங்களை காட்டி, உலகத்தின் காரியங்களை காட்டி நம்முடைய பிள்ளைகளை திசை திருப்பி விடாதபடி உடைய நோக்கம், உடைய சித்தம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. எதற்காக உங்களை தெரிந்து கொண்டீரோ, எதற்காக பிடித்தீரோ, எதற்காக ரட்சித்தீரோ, எதற்காக அபிஷேகித்தீரோ, எதற்காக கிருபை வரங்களை கொடுத்தீரோ, எதற்காக ஊழியங்களை கொடுத்தீரோ, இதற்காக விசேஷித்த தாளந்துகளை கொடுத்தீரோ, அந்த நோக்கமுடைய பிள்ளைகளை வாழ்க்கையை நிறைவேறுவதாக, வாலிப பிள்ளைடைய வாழ்க்கையை நிறைவேறுவதாக. வாலிப பிள்ளைடைய எதிர்காலத்தை தடுமாறப்படுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை அழைத்த நோக்கம் உண்டே. இந்த வாலிப மகனை குறித்த தேவ நோக்கம் உண்டே. இந்த வாலிப மகளை குறித்த தேவ நோக்கம் உண்டே. சிறு பிள்ளைகளை குறித்த தேவ நோக்கம் உண்டே. அந்த நோக்கத்தை விட்டு விலக பண்ணுகிற, நோக்கத்தை விட்டு திசை திருப்புகிற பொல்லாத இருளின் வல்லமைகள், அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. தகப்பனே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிற வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ நோக்கம் இருக்கிறதே, அந்த பிள்ளைகளை குறித்து தேவ சித்தம் ஒன்று இருக்கிறதே, அதை கீழ்ப்படியப்படாமல் பண்ணி தேவ நோக்கத்தை விட்டு திசை திருப்புவதற்கு பிசாசு முயற்சிக்கிறதை அறிந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் பெற்றோரை எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த வாலிப தம்பி தங்களோடு பேசும். வாலிப மகனே, கர்த்தருடைய கரம் அவனை தொடட்டும். இந்த வாலிப மகளை கர்த்தருடைய கரம் தொடட்டும். பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் தொடட்டும். தேவ திட்டத்தை விட்டு, தேவ நோக்கத்தை விட்டு திசை திருப்புகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கு உம்முடைய வாலிப தம்பி தங்கைகளை கர்த்தர் விலக்குவீராக. கிருபையாய் காக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்ட. தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத தொடர்புகள் இயேசுவின் நாமத்தில் துண்டிக்கப்படட்டும். ஆமென். தேவனை விட்டு பிரிக்கிற எல்லா தொடர்புகளும் இயேசுவின் நாமத்தில் துண்டிக்கப்படட்டும். தேவ ஐக்கியத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிற எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புகளும் துண்டிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த ஐக்கியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. தேவனை விட்டு பிரிக்கிற, தேவனை விட்டு தூரம் போக பண்ணுகிற எந்த தொடர்புகளும் வேண்டாமே இயேசுவின் நாமத்தில். கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இணைந்து நாம் ஜெபிப்போம், இணைந்து ஜெபிப்போம்.
கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திராமல், தேவ ஆலோசனையை பெறாமல், தேவனால் நடத்தப்படாமல், தேவ சத்தம் கேட்காமல் மனம் போன போக்கில் போறது நிமித்தம் சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களை, சில இழப்புகளை, சில நஷ்டங்களை, சில கஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆண்டவரத்தை அறிக்கை செய்து விடுங்கள். ஆண்டவரே, உம்மிடத்தில் கேட்காமல், உம்முடைய ஆலோசனையை பெறாமல் நான் அவசரப்பட்டு மனம் போன போக்கில் போன நிமித்தம் ஏற்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை நடத்தும், என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும். நான் விரும்புகிறபடி போவதற்கு என்னை விடாதிரும். ஆண்டவரே, என் கரத்தை பிடித்துக் கொள்ளும். நான் ஆசைப்படுவதெல்லாம் எனக்கு தராதிரும். நான் விரும்புவதெல்லாம் எனக்கு தராதிரும். உமக்கு விருப்பமானதை மட்டும் எனக்கு தாரும். இப்படி சித்தத்தின்படியான காரியத்தை மட்டும் எனக்கு செய்யும். நீ அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஜபக்குறிப்பை பதிவிட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் இப்படி சமூகத்தில் வந்து ஜபக்குறிப்பை பதிவிட்டு இருக்கிறார்கள். இந்த தாயாருடைய ஜபங்களை கர்த்தர் கேளும், அற்புதங்களை செய்யும், வழி நடத்தும். அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ ஐக்கியத்தில் இவர்கள் வாழ்வதற்கு உதவி செய்யும். தேவனுக்கு அருகில் நெருங்கி வர உதவி செய்யும். தெய்வ சித்தம் செய்வதற்கு உதவி செய்யும். தெய்வ நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கு அனுக்கிரகம் பண்ணும். ஒருவரையும் விடாதிரும். ஆண்டவரே, பலப்படுத்துங்க. இந்த காலை ஆராதனை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. ஜனங்களோடு நீ பேசினதற்காய் நன்றி. கிருபை வெளிப்படுத்துவதற்காய் நன்றி. ஒரு ஜெயம் பெற்றவளாய் வாழ்வதற்காய் நன்றி. சத்துருக்களை, உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயித்து ஜெயம் பெற்றவளாய் வாழ உதவி செய்யும். அவள் இருக்கிற சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிறந்த குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவருடைய தொழில்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவருடைய உறவுகளுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சொந்தங்கள், பந்தங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சபை மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சபை ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரக்கம் பாராட்டும். அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை ஆராதனையில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற, ஆராதிக்கிற வார்த்தைகளை கிடைக்கும் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி காத்துக்கொள்ளும். ஜெபங்களை கற்பதற்காக சொல்கிறோம். அப்புறம் நம்மள ஊழியக்காரன் நீர் வாயில் போட்ட வார்த்தைகளை சொன்னேன். உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை பின்பாக கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்படி செய்வதற்காக மக்கள் நன்றி. மன விருப்பங்கள் உண்டு, தேவைகள் உண்டு, பலவிதமான பிரச்சனைகளை யாரும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் உண்டு. கர்த்தர்களுடைய எண்ணங்களை, இயக்கங்களை நிறைவேற்றித்தார். இப்படி செய்ய போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை முக்கியத்துவப்படுத்தட்டும், உம்மை முன்னிலைப்படுத்தட்டும், உமக்கு கீழ்ப்படியட்டும், உம்மாலே நடத்தப்படட்டும். அப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தந்து காத்துக்கொள்ளும். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய், வெற்றி நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்க அனுக்கிரகம் பண்ணும். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருக்க அனுக்கிரகம் செய்யும். ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சபை ஆராதனையில் கலந்து கொண்டு ஆராதிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. இப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. God bless you.